கதைகளில் நாம் இல்லை, நம்மில்தான் கதையே பிறக்கின்றன. பெண் துளிகள் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை சுமி சூர்யாவின் எனக்கென வந்த தேவதையே மீனுவின் குரலில். அத்தியாயம் 1. அன்று வீட்டில் விருந்தாளி வந்திருக்க ராசாத்தி ஏனோ தன் மருமகளை தாங்கு என்று தாங்கிக் கொண்டிருந்தாள். இந்த நடுப்பிலிருந்து தப்பிக்க யோசித்த தனலட்சுமி தண்ணீர் இறைக்கலாம் என எழ, ஏத்தா தனலட்சுமி, இந்த நிறமாசம் வைத்த போட்டுன்னு எங்க அத்தா போற என்று கேட்க, கிணத்துல தண்ணி சேர்ந்து போறேன் அத்தை, குளிக்க தண்ணி வேணும்ல. சரி பார்த்து போத்த, உன் புருஷன் இந்த குழந்தையாவது ஆம்பளை பிள்ளையா வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அது என்ன நடக்குமோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று ராகம் இழுத்து கொண்டிருக்க, அவளோ பிள்ளையில என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்று மனதில் நினைத்து கொண்டு தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள். வெளியே சொன்னால் ராசாத்தி அவள் தலைமுடியை பிடித்து அடித்து விடுவாளே. வீட்டிற்கு வந்த விருந்தாளியோ, விடு ராசாத்திக்கா, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதானே சுகப்பிரசவம் ஆகும், ஏற்கனவே 2 புள்ள பெத்தவ தானே, விடுங்கக்கா. விருந்தாளி வந்தாதான் நம்ம கொஞ்ச நேரம் உட்கார முடியுது, இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது என்று முணுமுணுத்து கொண்டே சென்றாள். அவள் கிணற்றில் நீர் இறைத்து கொண்டிருக்கும் போதே அவள் அடிவயிற்றில் சுரீர் என்று ஒரு வலி பிறக்க, அம்மா என்று அலறலோடு தண்ணீர் வாளியை விட்டாள். அவளுக்கு இந்த வலி பழகியதால் மூச்சு இழுத்து விட்டு மெதுவாக வந்து தனக்கு தேவையான உடைமைகளை எடுத்து கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தார் சண்முகம். ஏய், என்னடி ஆச்சு, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க? வலி வந்துச்சுங்க, அதுதான். சரி வா போகலாம், பிள்ளைங்க வெளியே விளையாடிட்டு இருக்குங்க, அதுங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. சரி வா என்று அழைத்து கொண்டு தன் 2 பெண்களையும் அழைத்தார். அவர்களும் வர, அங்கு ஏதோ அதிசயம் போல ஒரு ஆட்டோ வர அவளையும் குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு செல்லும் போது உள்ளே பேசிக்கொண்டிருந்த ராசாத்தி அந்த விருந்தினரிடம், இருமா, பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் போகுது, நாளை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வரேன், டேய் சண்முகம் என்று அழைக்க அவரும் வந்தார் உள்ளுக்குள் பயத்துடன். சொல்லுங்கம்மா, என்ன? டேய் இங்கே பாரு, இதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு, உன் பொண்டாட்டி உன் 2 பிள்ளைகளையும் துரத்தி விட்டுட்டு உனக்கு உன் அத்தை மக கண்மணியை கட்டி வச்சிடுவேன், பார்த்துக்கோ. அம்மா என்று அதிர்ந்து விட்டான். பின்ன என்னடா, என் புருஷன் எவ்வளோ சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்காரு, அது ஆள ஒரு ஆண் வாரிசு வேணா? சண்முகம் சொத்து பத்துக்கு அதிபதியானாலும் குணத்தில் நல்லவர் என்றாலும் ஏனோ பயந்த சுபாவம். மனதில் 1000 கடவுள்களை வேண்டிக் கொண்டு சென்றான் மருத்துவமனைக்கு. அத்தியாயம் 2. தன் 7 வயது தன் 5 வயது என 2 பெண் குழந்தைகளையும் ஒரு கையில் பிடித்து கொண்டும் தன் மனைவியை நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டு வந்தார் சண்முகம். அவருக்கு தன் குழந்தைகளை வீட்டில் விட்டு வர பயம். அதனாலே மனைவி சொன்னவுடன் சிரமம் பார்க்காமல் அழைத்து வந்தார். அவரை பிரசவ வார்டில் அனுமதித்துவிட்டு அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்தார். தன் குழந்தைகளையும் தன்னுடன் அமர்த்தி கொண்டார். ஏனோ அவருக்கு பயம். 2 குழந்தைகளுக்கும் தன் மாமியார் இருந்து பார்த்து கொண்டார். அவர் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டதால் இன்று இவரே வந்துள்ளார். இதுவரை ராசாத்தி ஒரு குழந்தைக்கு கூட வந்ததில்லை. ஏன், இவரை கூட எங்காவது அனுப்பி வைத்து விடுவார். இந்த குழந்தைக்கு தனம் கேட்டுக்கொண்டதால் அவர் எங்கும் செல்லாமல் இங்கு இருந்தார். ஏனோ மற்ற குழந்தைகளை காட்டிலும் இந்த குழந்தை அவளுக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது. இவர் கண்களை மூடி அமர்ந்திருக்க, இங்க யாருங்க தனலட்சுமி கூட வந்திருக்கிறது? நான் தாங்க, சொல்லுங்க, இந்தாங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று கூறி அவர் கையில் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். சிஸ்டர், தனம் எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அப்புறம் ஃபேமிலி பிளான் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 20 நாளைக்கு வெயிட் தூக்க விடாதீங்க. சரிங்க சிஸ்டர். அவர் அந்த குழந்தையை தட்டு தடுமாறி கையில் பிடித்தார். அவருக்கோ ஒரு மலர் குவியலை கையில் வைத்திருக்கும் ஒரு உணர்வு பிறந்தது. ஏன், தான் 3வது முறை மீண்டும் பிறந்த உணர்வு அவருக்கு. அந்த மலர்குவியல் கண்களை சிமிட்டி தன் பொக்கவாய் தெரிய சிரிக்க, அதில் அந்த ஆண்மகனின் கண்களில் இருந்து கண்ணீரே வந்துவிட்டது. இவளுக்காக எது வேண்டாலும் இழக்கலாம், எதிர்க்கலாம் என்று தோன்றியது அவருக்கு. தன்னை நிதானப்படுத்தி கொண்டு தன் 2 மகள்களை அழைத்தார். ஆனந்தி, கயல், இங்க வாங்க, தங்கச்சி பாப்பாவை வந்து பாருங்க. பாப்பா ரொம்ப அழகா இருக்கா இல்லப்பா என்று அவர்கள் இருவரும் கொஞ்சம், வாங்க அம்மாவை போய் பார்க்கலாம் என்று கூறி கூட்டிச் செல்லவும் தனம் கண்முழிக்கவும் சரியாக இருந்தது. சண்முகம், தனம், இந்தா சாப்பாடு சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடு. ஏங்க, அத்தைக்கு என்னங்க சொல்றது, எனக்கு பயமா இருக்கு. ஏய், அதை அப்புறமா பார்த்துக்கலாண்டி, பாப்பா பாரு பூ மாதிரி இருக்கு. ஏய், இவன் மட்டும்தான் இப்படி பிறந்தா உடனே இப்படி இருந்தாளா, இல்லை 2 பாப்பாவும் இப்படி தான் இருந்தாங்களா? ஏன்னா நான் நம்ம குழந்தைங்கள 3 மாதம் கழிச்சு தானே தூக்குனேன். ஏங்க, எல்லா குழந்தைங்களும் இப்படி தாங்க இருப்பாங்க, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறகுலன்னு கவலை இல்லையா? அத்தையை நினச்சா வயிற்றுல புளி கரைக்குதுங்க.
அவங்க ஆம்பளை பிள்ளை கேட்டுட்டு உங்கள் மேலே சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், அவங்க வீட்டில் சேர்க்கலனா கூட மூட்டை தூக்கி நான் காப்பாத்துறேன்டி. என் பொண்ணு எனக்கு அந்த தைரியம் கொடுத்துட்டா. போடி. ஒன்று சொல்லட்டாடி உனக்கு? சொல்லுங்க. கடவுள் வரம் கொடுத்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கடவுளே வரமாக வந்தால் பெம்பளை பிள்ளை பிறக்கும். பாப்பா பாருடி, மலர்விழி. நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. பாப்பாவை கொடுங்க, நான் பால் கொடுக்குறேன். அதன் பிறகு 10 நாட்கள் மருத்துவமனையிலிருந்து கிளம்பினார்கள் ஒரு முடிவுடன். ராசாத்தியும் ஒரு முடிவுடன் தான் இருந்தார். அத்தியாயம் 3. சண்முகம் தன் மனைவி மக்களுடன் உள்ளே வர அவரை தடுத்து நிறுத்தினார் ராசாத்தி. டேய், நான் என்னடா அவங்ககிட்ட சொன்னேன்? உன் பாட்டுக்கு உள்ளே வர அவளையும் உன் பொண்ணுங்களையும் அவள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வை, இல்லை நீயும் அவங்க கூட போயிடு. சரிம்மா, நானும் அவங்க கூட போகிறேன். ஏய் தானோ, உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நான் உனக்குன்னு வாங்கி கொடுத்த நகை மட்டும் எடுத்துட்டு வா சொல்கிறேன். என்னங்க, அத்தை தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ, நீ சொல்லி எங்களை சேர்த்து வைக்க பார்க்குறியா? அப்போ தானே இந்த மாதிரி சொகுசாக வாழ முடியும் என்று ராசாத்தி கேட்க, அம்மா, இப்படி சேர்ந்து வாழ்ந்தா சொகுசாக இருக்கிறது நீ தான், அவ இல்லை. ஒரு 10 நாளில் நல்லா தாண்டா உனக்கு கொம்பு சீவி விட்டுருக்கா உன் பொண்டாட்டி. அம்மா போதும், நிறுத்துங்க. தனோ, நீயும் பிள்ளைங்களை இங்கேயே இருங்க, தோ நான் வரேன் என்று உள்ளே சென்று அவர்களின் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு சண்முகத்திற்கு தனம் வீட்டில் செய்த ஒரே ஒரு தங்க மோதிரம், அதையும் இவன் அவளுக்காக வாங்கிய ஒரு செயினையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து மொத்த பையையும் கொட்டி காண்பித்து விட்டு சென்றான். வரும் வழியில் இவள் கேட்டுக்கொண்டே வந்தாள், எங்கு செல்கிறோம் என்று. ஏய், இந்த ஊரில் எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தாண்டி. அவன்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவனோடது ஒரு வீடு காலியாக இருக்குது, அட்வான்ஸ் வேணான்னு சொல்லிட்டான். வாடகை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கான். அப்புறம் நம்ம ஆனந்த அண்ணா கிட்ட செங்கல் சூளையில் வேலை கேட்டுருக்கேன்டி, அங்கே போய் பார்க்குறேன். ஏங்க, நீங்கள் ஏங்க அங்கே போய் வேலை பார்க்கணும்? அந்த அண்ணா கிட்ட பேசி அவரது ஒரு வாழைத்தோப்பு குத்தகை கேட்டு பாருங்க. உங்களுக்கு தான் வாழை இலை பற்றி நல்லா தெரியுமே. காலையில் சொசைட்டிலேருந்து பால் வாங்கி டவுனில் ஊற்றுங்க. எல்லாம் சரிதாண்டி, அதுக்கெல்லாம் காசு வேணுமே, என்ன பண்ணுறது? அதுதான் நகை இருக்கே. உங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கிற ஒரே ஒரு பொருள் அதுதாண்டி. அதை விட நீங்கள் எப்போவுமே முதலாளியாக இருக்கணும். இதுதான் எங்கள் அம்மா இருந்தாலும் ஆசைப்படுவாங்க என்று இவர்கள் பேசிக்கொண்டே அவர்களின் வீட்டுக்கு வர அவரின் நண்பனின் மனைவி இவர்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்றார். தனோ, அதானே உன் பேரு? ஆமாக்கா. அக்கா இல்லை புள்ள, கல்லான்னு கூப்பிடு, சரியா? ஏதாவது உதவினா கூப்பிடு. சாமான் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோ, பழசுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி கலா. அவள் உள்ளே சென்று அமர சண்முகம், ஆனந்தி, கயல் என மூவரும் வேலை செய்தனர். பாலை காய்ச்சி அனைவரும் குடித்தனர். அவர்கள் கேட்டபடி வாழைத்தோப்பு குத்தகைக்கும் கிடைத்தது. பெரியவர்கள் சிறியவர்கள் என பாராமல் உழைக்க இவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தனர். மலர்விழிக்கு 10 வயது இருக்கும்போது சண்முகத்திற்கு எதிர்பாராத ஒரு விபத்து வர அவருக்கு காலில் மிகப்பெரிய அடி விழுந்தது. கால் அறுவை சிகிச்சை செய்தனர். அவள் வீட்டில் இருக்கும்போது அவரை காண வந்தான் சண்முகத்தின் சித்தப்பா மகன் பழனி. இப்போது இவன்தான் ராசாத்தியின் சொத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறான். முதலில் தனலட்சுமியை பெண் கேட்டது இவனுக்குத்தான். ஆனால் தனத்தின் அம்மாவிற்கு அவன் பார்வை பிடிக்காததால் அவளுக்கு கட்டி கொடுக்கவில்லை. அந்த வன்மம் அவன் மனதில் வைத்து கொண்டே இருக்க அதற்கேற்றால் போல் சமயம் அமைந்தது. அவன் தனத்தை மேலிருந்து கீழாக பார்த்தான். அவள் மாநிறம்தான், கொஞ்சம் பூசினார் போல் உடம்பு. சாதாரண பூடம் புடவைதான் கட்டியிருந்தாள். இடைவரை உள்ள கூந்தலை அழகாக பின்னலிட்டு தன் வட்ட வடிவ முகத்தில் மஞ்சள் பூசி நெற்றியிலும் வகுற்றிலும் குங்குமம் வைத்து பார்ப்பதற்கே தெய்வ கடாட்சியமாகத்தான் இருந்தாள். அவனின் பார்வை அவளின் இடையில் செல்ல அவளுக்கு அருவெருப்பை தான் தந்தது. இந்த ஒரு முறை மட்டும்தானே என்று அவளும் விட்டுவிட்டாள். ஆனால் அவன் விடவில்லை. தொடர்ந்து வந்து அவன் பேச்சுவார்த்தையாக மாறியது. இது ஒரு நாள் எல்லை மீறியது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யாரும் இல்லாத கையுறு நிலையில் இருந்தால் தனம். அத்தியாயம் 4. ஒரு நாள் மதியம் போல் வந்தான் பழனி. அவர்கள் வீடு ஒரு கூடம், ஒரு ரூம், சமையலறை கொண்ட ஒரு சிறிய வீடுதான். தனம் வீட்டில் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ரூமிற்கு சென்று சண்முகம் உறங்கியதையும் உறுதிப்படுத்தி கொண்டு வந்து தனத்தை பின்னிருந்து அணைத்தான். அவள் திமிர திமிர அவன் பிடி இறுகியதை தவிர கையை எடுக்கவில்லை. அவனின் மூச்சுக்காற்று அவளுக்கு நெருப்பாய் கொதிக்க, ஏய் கையை எடுடா என்று பல்லை கடித்து கொண்டு கூறினாள். எடுக்க முடியாதுடி, இப்போ நீ எடுக்கல நான் அவரை கூப்பிடுவேன். எது கூப்பிடு அந்த நொண்டி பயல என்று சிரித்து கொண்டு கூறிக்கொண்டே அவளை முன்னாடி திருப்பி அவள் தாடியை இறுக்கி அவளின் சிவந்த அதரங்களில் முத்தமிட வர அவனை தன் முழு பலம் கொண்டு தள்ளிவிட்டாள்.
அவன் அவளை மீண்டும் இழுத்து அணைத்து, ரொம்ப பண்ணாதடி, அவனுக்கு முன்னாடி உன்னை நான் தானே பொண்ணு பார்த்தேன். உங்கள் அம்மா அந்த பொம்பளை இருக்காளே அவன் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா இப்போ நான் தாண்டி உன் புருஷன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என்னை உன் புருஷனாக நினச்சிக்கோ என்று அவளின் மஞ்சள் வாசத்தை பிடித்து இழுக்க, அவள் கண்களால் அந்த சிறிய அறையில் ஏதாவது கிடைக்கிறதா என்று அலச, அவளுக்கு கிடைத்ததை எடுக்கச் செல்லும் முன் மீண்டும் பின்னிருந்து அணைத்தான். அவனிடம் இருந்து திமிரி கொண்டு செல்ல, ஏய் ரொம்ப பண்ணாதடி, என்னமோ உத்தமி மாதிரி பண்ற. நீ அந்த ஆனந்தக்கிட்ட போய் தானே இந்த நிலைமை உனக்கு குத்தகை கிடைச்சது. ஏனோ இந்த வார்த்தை அவளை காலியாக மாற்றியது. அவளுக்கு எங்கிருந்து தான் அந்த பலம் வந்ததோ அவனை எட்டி விட்டால் ஒரு உதை. அவள் கையில் ஒரு மூங்கில் குச்சி கிடைக்க அதிலேயே எடுத்துவிட்டு அவளை இழுத்து கொண்டு வரவும், சண்முகம் தூக்கத்திலிருந்து கலைந்து சத்தம் கேட்டு மெதுவாக தடுமாறி வரவும் சரியாக இருந்தது. என்னாச்சு தனோ, ஏன் இப்படி இருக்க என்று கேட்க, அவள் சொல்லத் தொடங்குவதற்குள் இவன் நடந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். இவளே அவனிடம் தப்பாக நடந்ததாகவும் அவளுக்கு ஒத்துழைக்காததால் இவனை அடித்ததாகவும் கூற, சண்முகம் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தனத்தை பார்த்து கூறிய வார்த்தையில் அவள் உடைந்து விட்டாள். அத்தியாயம் 5. பழனி சொல்லிக்கொண்டே இருக்க சண்முகமோ எதையும் நம்பாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் பழனி விடாப்பிடியாக தான் சொல்வதெல்லாம் உண்மை என்பது போலவே சொல்லிக்கொண்டே இருக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்காத சண்முகம், டேய் பொய் சொல்லாதடா, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை இல்லையாண்ணா? நான் சொல்கிறது மட்டும் சரியா தப்பான்னு கேட்டு சொல்லுண்ணா. என்ன சொல்லணுமோ சொல்லுடா. அவங்க 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையான்னு கேளுண்ணா. தனம், இவன் சொல்கிறது உண்மையா? தனம் அமைதியாக இருக்க, அப்போ இது உண்மைதான் போல, இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லுடா. தனம் அவனை அடிப்பட்ட பார்வை பார்க்க, பழனியும் அவளை நக்கல் பார்வை பார்த்து விட்டு தொடர்ந்தான். அவங்க அப்போவே சிலம்பம் நல்லா சுற்றுவாங்கண்ணா. அந்த ஊரில் சிலம்பம் போட்டினா இவங்க தான் இருப்பாங்க. அப்போ பார்த்து தான் இவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணும். இல்லைங்க, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் இவனை பார்த்தது கூட இல்லை என்று தனம் அழுக, இரு அவன் சொல்லி முடிக்கட்டும். அதற்கப்புறம் இவங்க அம்மா உங்கள் சொத்து பார்த்து கட்டி கொடுத்தாங்கண்ணா. இவங்களும் கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. நான் உன்னை பார்த்துருக்கேனா என்று பழனியை அடிக்க பாய்ந்தாள் தனம். பழனியோ அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்திவிட்டு ஒரு ஏளனை புன்னகை செய்ய, சண்முகம், தனம் போதும் நிறுத்து, என்னை இத்தனை நாளாக ஏமாத்தினது போதும், வெளியே போ என்று அந்த வீடே அதிரும்படி கத்த, ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் என்று அவளும் கெஞ்சி பார்க்க, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பியா? என்னை அந்த அளவுக்கு முட்டாள நினச்சிட்டல? இல்லைங்க, அத்தைக்கு எல்லாம் தெரியும். ஓஹோ, இப்போ எங்கள் அம்மாவை கேட்கணும்ல. தனம் வெளியே போ என்று அவன் மீண்டும் கத்த, அவள் அமைதியாக நின்றிருந்தாள். நீ போக மாட்டல, நான் போகிறேன் என்று சொல்லி அவரின் 2 மகள்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். ஆனந்தியோ தன் அம்மாவிடம் வந்து, நாங்கள் அவரோட போகிறோன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா, நாங்கள் போகலைன்னா அவரை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கயலும், ஆமாம்மா அப்பா ரொம்ப பாவம் என்று சொல்லிவிட்டு செல்ல, அவரோ அதை மட்டும் பொருட்படுத்தாமல் மலரையும் தன்னுடன் அழைத்தார். மலரோ, நான் வரலப்பா, எனக்கு அம்மா தான் வேண்டும் என்று அவளை கட்டி கொண்டாள். அவர்கள் சென்றவுடன், ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஒத்துழைச்சிருந்தா உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன், எல்லாம் உன்னை சொல்லணும் என்று பெருமூச்சு விட்டு கிளம்பி விட்டான் பழனி. அம்மா, ஏம்மா அப்பா இப்படி பண்ணிட்டாரு என்று மலர் அவளை கேட்க, அவள் அமைதியாக இருந்தாள். நம்ம எப்போ பார்த்தாலும் தேவதைன்னு சொல்லுவியம்மா, தேவதைங்களை இப்படி தான் பண்ணுவாங்களா? தேவதை வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை ஈஸியாக இருக்காதுடா என்று தனம் சொல்ல, நம்ம அப்போ 2 பேரும் செத்து போயிடலாமா என்று அவள் தனத்தை கட்டி கொண்டு அழுது விட்டாள். தனம் என்ன முடிவு எடுப்பாள்? அத்தியாயம் 6. தனம் தன்னை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்த தன் மகள் மலர்விழியை தள்ளி நிற்க வைத்துவிட்டு அவள் கண்களை துடைத்துவிட்டு, இதுக்கெல்லாம் சாகணும்னு நினச்சா உலகத்தில் யாருமே வாழ முடியாதுடா. அதுவும் இல்லாமல் இப்போ நான் செத்து போனால் உங்கள் அப்பா சந்தேகப்பட்டது உண்மையாக போயிடும்ல. அதனால் நாம் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கலாம். நான் உனக்கு சிலம்பம் சொல்லித்தரேன், கற்றுக்கிறியா? கற்றுக்குறேம்மா. ஆனால் உனக்கு இதெல்லாம் தெரியும்னு நீ முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை தானம்மா. உங்கள் பாட்டிக்கு எல்லாம் தெரியும்டா. உங்கள் அப்பா கொஞ்சம் பயந்தவர், அதுக்காகத்தான் உங்கள் பாட்டி உங்கள் அப்பாவுக்கு கட்டி வச்சாங்க. உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுதான் இதெல்லாம் தெரிஞ்சால் எங்கே இன்னும் ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையாக நினைப்பாருன்னு சொல்லி நீ சொல்லலை.
நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாரு. சரிம்மா, அதெல்லாம் விடு. நீயும் அழுகாத. நீ சொல்லித்தா, நான் கற்றுக்கிறேன். கற்றுக்கிறது பெருசு இல்லை மலரு. எந்த காரணம் கொண்டும் விடக்கூடாது. விடமாட்டேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லித்தரியா? ஆண்டா, சொல்லித்தரேன், கூட்டிட்டு வா. அதன் பிறகு அவள் அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் சிலம்பம் சொல்லி கொடுத்தாள். சண்முகம் பார்த்த வேலையை இவள் பார்க்க தொடங்கினாள். இங்கு வந்து பார்த்த சண்முகத்துக்கோ ராசாத்தி நிலங்களை சரியாக கவனிக்க முடியாததால் அதனை பழனியிடம் கொடுத்திருந்தார். சண்முகத்தாலும் தனம் இல்லாமல் தனியாக பார்க்க முடியவில்லை. அது அவருக்கு புரிந்தாலும் அவரின் கோபம் விட முடியவில்லை. அவர் விட நினைத்தாலும் பழனி விடாமல் பார்த்து கொண்டான். தான் குடியிருக்கும் வீட்டின் முன்பே தனம் பிள்ளைகளுக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். ராசாத்திக்கோ ஏனோ இந்த ஒரு விஷயம் மட்டும் தன் மகனிடம் பிடிக்கவில்லை. அவர் எத்தனை முறை எடுத்து சொல்லியும் கேட்க மறுத்துவிட்டார். நாட்கள் மாதங்களாக கரைய நிலத்தில் விளைச்சலும் குறைந்துவிட்டது. அது ராசாத்திக்கும் புரிந்து இப்போது தனத்தின் அருமையும் புரிந்துவிட்டது. இதனிடையில் மதுக்கும் அவர் அடிமையாகிவிட ஆனந்தி தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள். பெண் பிள்ளையாக இல்லாமல் ஆண் பிள்ளையாக 19 வயதில் குடும்பத்தையும் பார்த்து நிலத்தை நன்றாக பராமரித்து ஏற்றுமதியை அனுப்பும் அளவிற்கு உயர்ந்து நின்றாள். இதற்கெல்லாம் தனம் பின்னிருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாள். ஆனந்தி அதன்படி நடந்தாள். கயல் 12ஆம் வகுப்பு படித்து மாநிலத்தில் முதன் மாணவியாக வந்தாள். மலர் 12 வயதில் சிலம்பத்தில் மாநில அளவில் வெற்றி பெற்றாள். அவள் சண்முகத்தை தூரம் நின்று பார்த்து கண்ணீர் சிந்தி கொண்டுதான் இருந்தாள். சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை என்ன சொல்வது என்று அவர் சென்று விட்டார். ராசாத்திற்கு பேத்திகளை பார்த்து பெருமை தாங்கவில்லை. தனத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டு இங்கும் அங்குமாக இருந்தார். ஆனந்திக்கு புது புல்லட்டை வாங்கி தரும் அளவுக்கு அவர் மனது மாறி இருந்தது. இதனிடையே ஆனந்திக்கு திருமணமும் வர அவர்கள் சொன்னதை கேட்டு சண்முகம் அந்த சம்பந்தமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அத்தியாயம் 7. ஆனந்திக்கு 20 வயது இருக்கும்போது மாப்பிள்ளை பார்த்தார் சண்முகம். மாப்பிள்ளை வீட்டில் அம்மா இல்லையா என்று கேட்க நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று கூறினார். எங்களுக்கு பொண்ணு ஓகேங்க, ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து வந்தால் சரி என்று சென்று விட்டனர். சண்முகம் இந்த சம்பந்தமே வேண்டாம் என்று கூறிவிட ஆனந்தி நீங்கள் எந்த மாப்பிள்ளை சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன், ஆனால் எங்கள் அம்மா வரணும் என்று கூறிவிட்டாள். தனத்தின் வீட்டின் முன்பு சண்முகம் சென்று அவளை அழைத்தாள். தவனம் அவளை உள்ளே அழைக்க நான் உன் கூட உறவாட வரல என்று நடந்ததை கூற அவன் என் பொண்ணு, என் கடமையை என்னைக்கும் நான் விட்டு தர மாட்டேன். எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து நிற்கிறேன். ஆனால் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த வீட்டிலேருந்து நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்களே அங்கே கூட்டிகிட்டு போனாதான் நான் வருவேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன். உங்கள் கூட வாழ்ந்து 3 பிள்ளை பெற்றிருக்கேன். என் மேலே இல்லாத நம்பிக்கை உன் தம்பி வந்து சொன்ன உடனே என்னை தூக்கி போட்டுட்டீங்கல்ல. நான் உங்ககிட்ட உண்மையாக சொல்லலை, அது உங்கள் மேலே உள்ள அன்பு என்று அவர் ஒரு ஏளனை சிரிப்பை சிரித்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்று. அதை புரிந்து கொள்ளும் காலமும் வந்தது. ஆனந்திக்கு கல்யாண வேலைகள் மளமளவென நடக்க ஒரு நாள் வெளியே சென்ற பழனி வீடு திரும்பவில்லை. நேரம் ஆகியதை தவிர அவன் வரவில்லை. அவனின் மனைவி வந்து சண்முகத்திடம் அழுது கொண்டே வந்து கேட்க அவரும் வேறு வழியில்லாமல் டவுனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல அவர்கள் ஒருவர் மதியம் லாரியில் மோதி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் அவரா என்று பார்க்க சொல்லவும் இவர்களும் போய் பார்க்க அவர்களின் துரதிர்ஷ்டம் அது அவனே. மருத்துவர் அவர் தன் கடைசி நிமிடங்களில் இருப்பதாகவும் உறவினர்களுக்கு சொல்லி அனுப்ப சொல்லிவிட்டு சென்று விட்டார். சண்முகம் ஆனந்திக்கு ஃபோன் செய்து வர சொன்னார். அதற்குள் அவன் தன்னுடைய ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி அன்று தான் கூறியது அனைத்தும் பொய் என்று கூறி அவரிடம் மன்னிப்பு கேட்டு இறந்து விட்டான். சண்முகத்திற்கோ பூமி பிளந்து தன்னை இழுத்து கொள்ளாதா என்று இருந்தது. அதன் பிறகு அவனின் ஈம காரியங்களை முடித்துவிட்டு தனத்தின் வீட்டின் முன்பு நின்றிருந்தார். தனம் என்று நான் தழுத்தழுக்க அழைக்க அப்போதும் அவர் உள்ளே அழைத்தார். நான் இந்த வீட்டுக்கு வர தகுதியை இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுதானோ. எவனோ ஒருத்தன் பேச்சை கேட்டு என் தேவதையை தள்ளி வச்சுட்டேன் என்று கைகூப்பி நிற்க அவர் பதறி அவர் கையை கீழே இறக்கிவிட்டு உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லைங்க, வருத்தந்தான். வாடி தனோ அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா போயிடும். என் அன்பு உங்களை தாண்டி எங்கேயும் போகாது என்று கூற அவர் கன்னங்களை ஏந்தி என்னை ஏற்றுக்குவியாதானும். உண்மையை சொல்கிறேன்டி, நீ இல்லாமல் என்னால் ஒரு புல்ல கூட நகர்த்த முடியல. இனிமே இந்த தேவதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி.
என்று கூற அவரும் கண்களில் கண்ணீருடன் ஆமாம் என்று கூறிவிட்டு அவரே உள்ளே சென்று அவர் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவர்களின் இல்லத்திற்கு செல்ல 3 மகள்களும் ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர் அவர்களின் தேவதையை. அதன்பின் ஆனந்தியின் திருமணத்தை நல்ல முறையில் நடத்தினர். இதுபோல இன்னும் அவர்களின் வாழ்வில் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க நம்மளும் வாழ்த்துவோம். வானிலிருந்து வந்தால்தான் தேவதை இல்லை, நம்முடன் இருக்கும் பெண்களே அவர்களுக்கென வந்த தேவதைதான். முற்றும்.